கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் த லார்ட். என்னன்னு தெரில, திரும்பவும் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, எப்போல்லாம் என் மனசு ரொம்ப பாரமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த செல்லை தூக்கிட்டு பாட்டு பாட வந்துட்டேன். இது என்ன அப்படின்னா, வீடியோ போடணும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணுங்கிற சென்ஸுக்காண்டு நான் போடலை. அப்படியாச்சும் நான் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன்னா, செல்லை நோண்டிகிட்ருப்பேன். ஏதாவது ஷார்ட்ஸு எவன்லாமோ என்னத்தெல்லாமோ போட்டுருக்க வீடியோஸ்லாம் நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இது எதுக்கு? அதாவது கர்த்தருக்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கும் போது தூக்கம் வந்துடும். அப்படி எங்கேருந்து தான் கண்ணை சொக்கிட்டு வரும். இதே ஒரு இப்போ டு பி ஃப்ராங்க், ராயன் படம் இசை வெளியீட்டு விழா, இல்லை இந்த மகாராஜாவோட ஸ்னீக் பீக்னு ஏதாவது சீன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நான் 1 மணி வரை கூட உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது எதுக்கு? செல்லை இப்போ நான் நோண்டிகிட்டு இருந்தோம்னா அதை நான் பிசாசுக்கு வழி கொடுக்குற மாதிரி, இடம் கொடுக்குற மாதிரி. அது எதுக்கு? நான் கர்த்தருக்கு தான் இடம் கொடுக்கணும். பாட்டாக பாடலாமே, அந்த பாட்டு மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டுமே, ஏதோ ஒரு வழியிலன்னு சொல்லி தான் உட்காந்து இப்போ பாட்டை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே கோட்டை, நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு என்ன இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் யாரை நேசிக்கணும்? இயேசுவை மட்டுமே நேசிக்கணும். இயேசு தான் எனக்கு ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் செகண்டரி தான். அது யாராக இருந்தாலும் சரி. அவர் தான் நம்மளோட தஞ்சம், அவர் தான் நம்மளோட கோட்டை, அவர் தான் நம்மளோட ரட்சகர், அவர் தான் நம்மளோட ராஜா, அவர் தான் நமக்கு எல்லாமே. மற்ற எல்லாருமே அவர் கொடுத்த உறவுகள். இந்த புருஷன், பிள்ளைங்க, உங்களுக்கு ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாருமே அவர் கொடுத்த, அம்மா அப்பா கூட பிறந்தவங்களாம் அவர் கொடுத்த உறவுகள். அப்படி தானே? அவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு, மற்றது எல்லாம் செகண்டு தான். இந்த பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். கடவுள் ஹஸ்பண்டை தானே ஃபஸ்ட்டாக வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவனை இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்புறம் நம்ம ஹஸ்பண்டை தாண்டி இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வளர்ந்துட்டுருக்கேன். முந்திலாம் ப்ரீகேஜி எல்கேஜியில் இருந்தேன், புரியாமல் இருந்தேன். இப்போது ரொம்ப பெருசாக வந்துட்டேன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வளர்ந்துருக்கேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனால் இப்போ எல்லோரும் எனக்கு செகண்டு தான், கர்த்தர் மட்டுமே ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து இன்னும் நான் 10th 12th டிகிரி, இன்னும் பிஹெச்டி வேறு பண்ண வேண்டியது இருக்குங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதித்தார், அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதித்தார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், கடுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகின்றார், கழுகுக்கு சமானமான வாழ வயதாக மாற்றுகின்றார். ஆமென், ஆமென் கர்த்தாவே, ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த 2 பாட்டும் பாடும்போது அப்படி ஒரு சமாதானமாக இருக்குது. அதாவது கர்த்தாவே, என்னால் காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு தி பெஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச டைமை உங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா அப்போ என்னால் பைபிளை வச்சுட்டோ இந்த பாட்டை வச்சுட்டோ உட்காந்துருக்க முடியாது. ஸோ எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கோ அப்போல்லாம் நான் இந்த உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் கர்த்தாவே. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. போக 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 இந்த ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் டைமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி. நாளைக்கு வேறு பாடல்களோடு சந்திக்கிறேன். பாய்.